டிராஃபிக் சவுண்ட் அப்படிங்கிறது ராவா வந்துட்டு இருக்கு. ஸோ நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ நாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெடியூஸ் ஆகிடுச்சு. டிட்டானியாவோட ப்ரீமியம் கேஸ்மெண்ட் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் கான்செப்ட் இது. ஸோ நம்ம வந்து டபுள் கிளாஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாமே டெஃப்லான் கிளாஸில் வந்துடும். இதே நம்ம இப்படி தூக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் விண்டோ கான்செப்ட்டில் மேலே ஓப்பன் பண்ணிக்க முடியும். இதுவுமே வந்து ஸ்லைடிங் பால்கனி டோர்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோ நெட் வந்துட்டு இன்பில்டாகவே வந்துடும். அலாய் யூஸ் பண்ணுறாங்க. வேர்ல்டுலேயே இது பேட்டன்ட். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அலாய் யாருமே யூஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் இந்த சந்திராயன் 3 உடைய அந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் கூட இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. சேம் இன்ஜினியர்ஸ் தான் வந்து இந்த விண்டோ செக்ஷனே டெவலப் பண்ணியிருக்காங்க. சூப்பர். ஒரு வீட்டை லக்ஸரியாக மாற்றுறதுக்கு பெயிண்ட், டைல்ஸ் இதெல்லாம் தாண்டி விண்டோஸ் பெரிய ரோல் பண்ணும். அப்படி விண்டோஸ் செலக்ட் பண்ணுறதுல பொதுவாக நம்ம வந்து யூபிவிசி விண்டோஸ் அண்ட் வுடன் விண்டோஸாக செலக்ட் பண்ணுறோம். பட் அலுமினியம் விண்டோஸ் தான் இருக்கிறதுலே ரொம்ப லக்ஸரியாக இருக்கும், ப்ரீமியமாக இருக்கும், லாங் லைஃப் வரும். ஸோ அலுமினியம் விண்டோஸில் நிறைய ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இன்றைக்கி நான் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆதித்யா பிர்லாவோட எட்டர்னியா ஷோரூம் தான் இருக்கேன். என்னென்ன விண்டோஸ் இருக்குது, என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது, உங்கள் வீட்டுக்கு எந்தெந்த இடங்களில் போடலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் போடுற சிவில் சிம்பிள் நம்ம யூடியூப் சேனல் செக் பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது என்ன எட்டர்னியா விண்டோஸ்? எட்டர்னியா விண்டோஸ் அப்படிங்கிறது ப்ரீமியம் அலுமினியம் விண்டோஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான அலுமினியம் யூஸ் பண்ணாமல் இதில் ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா டியூரேனியம் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணுறதுனால நார்மல் அலுமினியத்தை விட 30% எக்ஸ்ட்ரா லைஃப் வரும். அண்ட் இது வந்து ரஸ்ட் ரெசிஸ்டண்டாக இருக்கும், சீக்கிரமாக துருப்பிடிக்காது, எவ்வளோ மழை பெஞ்சாலும் பெருசாக டேமேஜ் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஃபினிஷஸ் அண்ட் டெக்ஸ்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும். நமக்கு எல்லாருமே தெரியும் ஹிண்டால்கோ அப்படிங்கிறது லார்ஜஸ்ட் அலுமினியம் சப்ளையர் இந்த வேர்ல்டு. ஸோ அவங்களோட ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கும்போது ஸோ லைஃப் அப்படிங்கிறது பெட்டராக தான் இருக்கும். அலுமினியம் விண்டோஸோட மெயின் அட்வான்டேஜஸ் பற்றி பார்க்கலாம். மெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிம் லுக்கில் இருக்கும். ஜென்ரலாக நம்ம உடன் விண்டோவோ இல்லை யூபிஎஸ் விண்டோ போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதோட ஃப்ரேம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லிம் லுக்கில் கொண்டு வர முடியும். உள்ள இருக்க கிளாஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால சன்லைட் அதிகமாக உள்ள வரும். இந்த அலுமினியம் விண்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா 13 அடி வரைக்கும் நடுவில் எந்த சப்போர்ட்டுமே இல்லாமல் ஜஸ்ட் ஃப்ரேம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் நிறுத்த முடியும். ஸோ இந்த மாதிரி ப்ரீமியமாக ரொம்ப ஹை ரைஸ் பில்டிங்லாம் கட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸ் தான் பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். டியூரபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக வந்து நம்ம ஒரு உடன் விண்டோவாக இருக்கட்டும் இல்லை யூபிஎஸ் விண்டோஸ் நம்ம போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறமா வந்து லைட்டாக ஆடுற மாதிரி இருக்கும். அண்ட் உடன் விண்டோவை பொறுத்த வரைக்கும் ரெய்னி சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா தெர்மல் எக்ஸ்பான்ஷன் அண்ட் கம்ப்ரஷன் கான்செப்ட் மூலமாக சுருங்கி விரிகிறது அப்படிங்கிறது நடக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா டோர் லாக் ஆகிறது, டோர் வந்து ஈஸியாக நம்ம வந்து ஓப்பன் க்ளோஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த வெதருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் ஆகாது. எப்படி நம்ம ஃபிட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இதோட லைஃப் இருக்கும். ஸோ எட்டர்னியா விண்டோஸோட சவுண்ட் ப்ரூஃபை டெஸ்ட் பண்ணிடலாமா? ஸோ இந்த ஷோரூம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோட் ஃபேஸிங்கில் இருக்குது. டிராஃபிக் சவுண்ட் அப்படிங்கிறது ராவா வந்துட்டு இருக்கு. ஸோ நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ நாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெடியூஸ் ஆகிடுச்சு. பிராண்ட் இதை கிளைம் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 35 டெசிபிள் வரைக்குமே வந்துட்டு சவுண்டை குறைக்க முடியும், சவுண்ட் ப்ரூஃபாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டபுள் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எட்ஜஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் ப்ரூஃப் பண்ணுற மாதிரி சீலிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் எங்களால் சவுண்டை வந்து அரெஸ்ட் பண்ண முடியும்னு கிளைம் பண்ணுறாங்க பிராண்ட். ஜெனரலாக வந்து இந்த மாதிரி அலுமினியமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் அண்ட் கான்செப்ட் அப்படிங்கிறது இருக்குது. இது ஒரு லார்ஜ் ஓப்பனிங் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த கான்செப்ட்டில் வந்துட்டு நம்ம விண்டோஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி ஒர்க் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எட்டர்னியாவோட ப்ரீமியம் கேஸ்மெண்ட் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் கான்செப்ட் இது. ஸோ நம்ம வந்து டபுள் கிளாஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாமே டெஃப்லான் கிளாஸில் வந்துடும். இது நம்ம ஓப்பன் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கான ஹெஞ்சஸ் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. 7 ஃபீட்டுக்கு மேலே இருக்கிற இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இது யூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீக்காக இருக்கும் இதோட ஃப்ரேம்ஸ் எல்லாமே. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விண்டோ. இது வந்து டில் டர்ன் விண்டோன்னு சொல்கிறாங்க. இது ஆஸ் யூஸ்வல் நம்ம எல்லா விண்டோ ஓப்பன் பண்ணுறது. இதே நம்ம இப்படி தூக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் விண்டோ கான்செப்ட்டில் மேலே ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ வென்டிலேஷன் லைட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கான்செப்டையும் ஓப்பன் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி கான்செப்டையும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஹிஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ப்ராப்பரான ஒரு மெக்கானிசம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கான்செப்ட் தான் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு யூனிக் விண்டோ டோர் யூஸ் பண்ண நினச்சிங்கன்னா இந்த டோரை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா விவா ஸ்கோர் வந்து 10 out of 10 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எசென்சியல் ப்ரோ அப்படிங்கிற மாடல். இந்த மாடல் மெயினாக எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டான ஒரு கிளாஸ் இருக்கணும், இல்லை ஸ்லைடிங் கிளாஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி இடங்களை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாக்கிங் சிஸ்டமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃப்ரேம் வரும். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மெஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாமே ஏர் டைட்டாக இருக்கும். ஸோ இந்த விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவசி பர்பஸ்க்காக ஒரு ஆஃபீஸ் இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடில் இருக்க ஹெஞ்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீமியமான யூரோப் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஹெஞ்சஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. எட்டர்னியாவில் வந்து அலுமினியம் டோர்ஸ்மே அவைலபிளாக இருக்குது. டோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லி வந்துட்டு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. மெயினாக வந்துட்டு பால்கனி இந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான டோர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வித் லாக்கிங்கோட வந்துடுது. இதுவுமே வந்து ஸ்லைடிங் பால்கனி டோர்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோ நெட் வந்துட்டு இன்பில்டாகவே வந்துடும். மெயினாக நான் பார்க்க வேண்டியது வந்து
விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த நமக்கு டோர் வச்சு மேலிங்களையும் ஆட்டி பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல எந்த அளவுக்கு ஃபிட்டிங் இருக்கோ அந்த அளவுக்கு வந்துட்டு அசையாமல் இருக்கும். சீமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு ஏர் ஃபீல் பண்ணுறதுக்கான ஒரு க்ளோத் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ப்ராப்பரான ஒரு லாக்கிங் சிஸ்டம் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்கச்சக்கமான கலர் வெரைட்டிஸ் அப்படிங்கிறது இதில் இருக்குது. நம்ம வந்து இதில் வந்து உட்டன் டெக்ஸ்சர் ஃபினிஷஸ் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட் கோல்டு, பிராஸ், ஒயிட் கோல்டு, அந்த மாதிரி எக்கச்சக்கமான கலர்ஸ் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்குது. எல்லாமே ப்ரீமியம் கலர்ஸ். இதில் டார்க் கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது. டார்க் கிரே அண்ட் டார்க் ப்ரௌன், இந்த மாதிரி சாலிட் கலர்ஸுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. சார், இப்போ அலுமினியம் விண்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனி பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு வந்து எட்டனியா வந்து சூஸ் பண்ணணும்? சில அலுமினியமில் நிறைய விண்டோஸ் நம்ம பார்த்துருக்கலாம். பட் இது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவோ ப்ராமிஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ விண்ட், வாட்டர் அண்ட் ஏர், இதோடைய ஸ்கோர் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே செக் பண்ணலாம். சரி, நம்ம வீட்டோடைய எலிவேஷனில் வர்ற காற்று எவ்வளோ அடிக்குது, வெயில் எவ்வளோ வருது, அதை பார்த்து நீங்கள் வந்து விவோ ஸ்கோர் பார்த்துக்கலாம். அண்ட் மெட்டீரியல் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூ மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த மெட்டீரியல் நிறைய இடங்களில் யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டனியா அலுமினியம்ங்கிறது ஃப்ரம் ஆதித்யா பிர்லா ஹிண்டால்கோ. இது என்னன்னா இவங்க வந்து டுரானியம்னு ஒரு அலாய் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இது ஃபார் ஒன்லி ப்ரீமியம் தான். ஸோ நம்மள்ட்ட கேட்டகரியில் நிறைய இருக்குது. எட்டர்னியா ப்ரீமியம்னு ஒன்று இருக்குது, எட்டர்னியா எரிகோன்னு ஒன்று இருக்குது. எட்டர்னியா ப்ரீமியம்னு ஒன்று இருக்குது. நிறைய இடத்துல போட வேண்டிய அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் டாய்லெட்ஸில் இந்த மாதிரி தேவையில்லாத இடத்துல எல்லாம் போட வேண்டிய தேவையில்லை. ப்ரீமியம் செக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டுரானியம்னு ஒரு அலாய் யூஸ் பண்ணுறாங்க. வேர்ல்டுலேயே இது பேட்டன்ட். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த அலாய் யாருமே யூஸ் பண்ண முடியாது. இவங்க ஹிண்டால்கோ வந்து இவங்க சப்ளை பண்ணுற கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு BMW, ஏர்பஸ், போயிங், ஸோ அந்த மாதிரி மெர்சிடிஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் இந்த சந்திராயன் 3 உடைய அந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் கூட இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. சேம் இன்ஜினியர்ஸ் தான் வந்து இந்த விண்டோ செக்ஷனை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி வி ஸ்டார்டட் 2023 ஸ்டார்ட் பண்ணோம். சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். நாட் ஓன்லி இன் சென்னை, திருச்சி பண்ணியிருக்கோம், தஞ்சாவூர், குன்னூர், எல்லா இடத்துக்கும் நம்ம சப்ளை பண்ணுறோம். ஸோ அவ்வளோ தமிழ்நாடு எங்கேனாலும் நம்ம எங்கே வேணாலும் நம்ம பண்ணலாம். ஸோ இப்போ எக்ஸாக்டாக வந்து இந்த ஷோரூம் எங்கே இருக்குது, ஷோரூம் எப்படி விசிட் பண்ணுறதுங்க? சென்னையில் வந்து ஸ்கை வாக் மால்னா அஞ்சுக்கரையில் இருக்குது. ஸோ அதுலேருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், ஒரு 5 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸு. அஞ்சுக்கரை சிக்னல் பக்கத்துலேயே இருக்குது இந்த ஷோரூம். நீங்கள் எப்போ வேணாலும் நம்ம வந்து பார்க்கலாம். மார்னிங் 10 o'clockலேருந்து ஈவினிங் 6 o'clock 7 o'clock வரையும் இருப்போம். சரிங்க, நீங்கள் வந்து நம்மளுடைய அந்த சிக்னேச்சர் ஃப்ளாக்ஷிப் ஷோரூமை நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் ஆப்ரேட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வந்து இது டோல் ஃப்ரீ, உங்களுக்கு ஃபுல் பேன் இண்டியா வாரண்டி கிடைக்கும் உங்களுக்கு. அண்ட் காஸ்டிங் வைஸ் என்ன மாதிரிலாம் இருக்கும்? 1500 மேலே தான் இருக்கும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சைஸ் அண்ட் த டிசைன். ஸோ இதோட ஹார்ட்வேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரம் யூரோப்லேருந்து தான் வருது. யூரோப் ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு யூகேலேருந்து வருது. அதே மாதிரி யூஸ் பண்ணுற செக்ஷன் எல்லாமே வந்து பிகர் செக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கிறதுலேயே உங்களுக்கு திக்கான செக்ஷன்ஸ் தான் இவங்க போடுறாங்க. ஸோ அதனால் அந்த வார்ம்லிங்கு இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுனால தான் இந்த விவோ ப்ராமிஸ்னு ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்கள் வீட்டோட லுக்கை லக்ஸரியாக மாற்றணும், ப்ரீமியமான விண்டோ போடணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் எட்டனியா அலுமினியம் விண்டோஸ் அண்ட் டோர்ஸை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஸ்லீக் டிசைனில் நம்ம வீட்டுக்கு இதை எலிவேஷனில் போடுறப்ப எலிவேஷன் லுக்கே வந்து எலிவேட் பண்ணி காட்டும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ அப்படிங்கிறத மேக் பண்ணோம். நிறைய பேருக்கு வந்து அலுமினியம் விண்டோஸ் பற்றி அவேர்னஸ் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு விண்டோஸ் இருக்குது, இதோட லைஃப் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற எல்லாமே இந்த வீடியோவில் பேசியிருப்போம். ஸோ எட்டனியா ஷோரூமோட காண்டாக்ட் டீட்டெயில் அண்ட் ஷோரூமோட லொகேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் புது வீடு கட்டுற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த இடத்த வந்து விசிட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.